இந்த இயேசுவிடத்தில் வளருது, க்ரோ இன் கிரைஸ்ட். இயேசுவோட வளர்றது தான் இயேசுவோட ஆசையை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வளரணும்னு இயேசு எதிர்பார்க்குறாரு. ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. மத்திய எழுத்து சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 18. The book of Matthew chapter 21 verse 18. On his way back to the city early next morning, Jesus was hungry. He saw a fig tree by the side of the road and went to it, but found nothing on it except leaves. So he said to the tree, "You never again bear fruit." At once the fig tree dried up. பாருங்க, இயேசு ஒரு பசியோடு நின்றுக்கிற வேலையில அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு பசியோடு நிற்கிறார். அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு, இலையெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அதுல கனி இல்லை. அதுல கனி இல்லாதனால இயேசுவுக்கு ஒரு பெரிய கோபத்துல ஒரே வார்த்தை சொல்றாரு, இனியே நீ கனியை கொடுக்காம நீ பட்டு போவாய். பட்டு போச்சு. அப்ப நம்மளும் அப்படிதான், கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்ந்துருக்கிறோம், ஆனா நம்ம கனி கொடுத்திருக்கிறோமா என்று நம்ம யோசிக்கணும். கிறிஸ்டினா இருக்கிறது முக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏசப்பா ஒரு நாள் வர போறாரு, வந்து கிறிஸ்டியனை பார்க்க வர மாட்டாரு, கிறிஸ்டியனா இருக்கிற ஜனங்களை பார்க்க வர மாட்டாரு, கிறிஸ்துக்குள்ள வளர்ந்திருக்கிற ஜனங்களை தான் பார்க்க போறாரு. இன்னைக்கு நீயும் நானும் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்திருக்கிறோமா? ஏசப்பா ஒரு பசியோட வரப்போகிறாரு. என் கிட்ட வந்து நிற்கும் போது தேவன் என்னை பார்த்து அணைக்கணும். ஏன் அணைக்கணும்? அவரோட பசி என்ன என்று நான் அறிந்து அது பிரகாரம் நான் வளர்ந்து அதை கனி கொடுக்கும் போது தேவன் அதை என்னை அணைத்துக் கொள்வார். இன்றைக்கு நான் முதலாவது நாள் எதை குறித்து நான் பேசுறேன்னா ஜெபம். இந்த ஜெபம்ன்ற ஒரு வாசனை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஏசப்பா வரப்போகிறாரு. ஏசப்பா வந்து நம்மளை பார்க்கும் போது, நம்ம பக்கத்தில் நிற்கும் போது நம்ம மேல ஒரு ஜெப வாட வரணும். தானியேல் மேல ஒரு ஜெப வாட இருந்துச்சு, அதனாலதான் சிங்கம் தானியேலை நெருங்க முடியல. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுப்பா ஜெபிச்சாரு, வேர்வை ரத்தமாய் மாற அளவுக்கு ஜெபிச்சாரு. அந்த கெத்செமனே தோட்டமே ஜெப ஆவில நிரம்பி போச்சு. இன்றைக்கும் நீயே நானும் எதிர்பார்க்கிற ஒரு கனி, முதலாவது கனி என் வாழ்க்கையில இந்த ஜெபம் இருக்கணும். இந்த ஜெப கனி நம்மோட இருக்குமானால் தேவன் எப்பெல்லாம் உங்ககிட்ட வராரோ உன்னை பார்த்து அணைப்பார், உன் ஜெபத்துக்கு பதில் தருவார், உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு அந்த மரம் கனி கொடுக்காமல் தேவனோட பசியை மாற்றாமல் இருந்ததுனால பட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க நானும் மரமாய் நிற்கிறோம், ஆனா இயேசுக்குள்ள வளர்ந்த மரமாய் நிற்கணும். இயேசுக்குள்ள வளர்ந்த மரமாய் இருப்போமானால் உனக்கும் எனக்கும் ஒரு கனி இருக்கும். அது ஜெபத்தின் கனி. இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், அது கனியா இருக்கணும். அது இருந்தால் மாத்திரமே இயேசு வருகையில இயேசு பார்ப்பார், இவன் யாருக்காகவோ ஜெபித்தான், ஒரு ஆத்மாக்காக ஜெபித்தான், தேசத்துக்காக ஜெபித்தான், பாவிகளுக்காக ஜெபித்தான், தன்னை எண்ணாமலே ஜெபித்தான். தானியேல் ஜெபித்ததை போல ஜெபித்தான் என்று தேவன் நம்மளை கட்டி அணைக்கிற ஒரு காலம் வரும். நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம், எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுட்டோம், நான் நடந்துட்டு நல்லா நினைச்சிட்டு வாழ்ந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில இயேசுக்கு பிடிச்ச கனி இருக்கா? இயேசுக்கு பிடிச்ச கனி நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா கட்டாயம் நம்ம பட்டு போயிடுவோம், மீனிங் நம்மளை நரகத்துக்கு தள்ளிடுவார். கிறிஸ்துவ ஜனங்களை, கிறிஸ்டியனா இருந்தால் மாத்திரம் போதாது, கிறிஸ்துவுக்குள்ள நீயும் நானும் வளர்ந்திருக்கணும். அதற்கு இந்த முதலாவது உபவாச நாள்ல நான் சொல்லிக் கொடுக்கிறது என்ன என்றால், ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன என்றால், உன் மரத்துல ஜெபம் என்ற ஒரு கனியை தேவன் பார்க்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். என் தேவனே, என் கனி, முதலாவது கனி ஜெபமா இருக்க உதவி செய்யுங்க. நான் வளர்ந்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியல. நான் கிறிஸ்துவனா இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கிறேன், ஆனா ஜெபிக்க தெரியல. சபைக்கு போறேன், பைபிளை தூக்குறேன், ஜெபிக்க தெரியல. ஒரு ஆத்மாக்காக ஜெபிக்க தெரியல, ஒரு பாவிக்காக ஜெபிக்க தெரியல, விசுவாசி எதிர்த்து ஜெபிக்க தெரியல, உபவாசம் போட்டு ஜெபிக்க தெரியல, முழங்கால் போட்டு ஜெபிக்கவே தெரியல. ஜெபிக்க தெரியாத என்னை நான் எப்படி ஆண்டவரே உன் முன்னால நிற்க முடியும்? நீர் எப்படி என்னை அணைக்க முடியும்? இன்றைக்கும் நான் ஜெபிக்கிற மனிதனாய் மாற ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முதலாவது உபவாச நாள்ல முதலாவது நாள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Teach me to pray, anoint me to pray. I want to become a prayer warrior. I want to grow in Christ in prayer. நான் உன்னில் வளரணும், இந்த ஜெபத்தின் கனியை நான் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் ஆவியில தருங்க. நீங்க வரும்போது நாங்கள் கைவிடப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நான் ஜெபத்தின் கனி உள்ள மரமாய் இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.